குதிகால்ல இந்த இடத்துல உங்களுக்கு வலி இருக்குதுங்களா? நைட்டு தூங்கிட்டு காலையில பெட்லேருந்து எழுந்துக்கும்போது, எனக்கு குதிகால் ரொம்ப வலிக்குது, ரொம்ப ஷார்ப் பெயினா இருக்கு, தரையில கால கீழே வைக்க முடியல, இல்ல ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்ல எனக்கு பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இந்த குதிகால் வலிக்கான காரணத்த நம்ம பார்க்கலாம். நம்ம பாதத்த தரையில வைக்கிற இடத்துல ரப்பர் மாரி ஒரு லிகமெண்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் பிளான்டார் ஃபேஷியா. நம்ம டெய்லி ஓவர் யூஸ் அந்த காஃப் மசில்ஸ்க்கு கொடுக்கறதுனால அந்த காஃப் மசில் வீக் ஆகி டைட்டன் ஆகுது. அப்போது அந்த லிகமெண்ட்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. ஸோ அதனால் பெயின் அண்ட் இன்ஃப்ளமேஷன் அந்த ஹீல் ரீஜனில் வருது. இதை தான் நம்ம பிளான்டார் ஃபேசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்டார் ஃபேசைட்டிஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வரும், இம்ப்ராப்பர் ஃபுட்வேர் அணிகிறவங்களுக்கு வரும், இல்லை ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் அவங்க ஜாபில் ரொம்ப ஸ்டாண்டிங் பொசிஷனில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ஹீல் பெயினை நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், என்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நம்ம ப்ராப்பர் ஃபுட்வேர் அணியணும். அந்த ஹீல் ரீஜனில் உங்களுக்கு ஏதாவது ஸ்வெல்லிங் இருந்ததுன்னா ஐஸ் பேக் வந்து அப்ளை பண்ணணும். இதுக்கு நிறைய எக்ஸசைசஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம சில எக்ஸசைஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ், உங்கள் காலை இந்த பொசிஷனில் வச்சு டவல் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுங்க. இதை ஒரு 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். செகண்ட், டோ கர்லிங். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்கள் பிளான்டார் ஃபேஷியா ஸ்ட்ரெச் ஆகி ரிலீஸ் ஆகும். ஹீல் ரைசிங், ஹீலை ரைஸ் பண்ணிவிட்டு 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணணும். 10 டைம்ஸ் இதை பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்த எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஹீல் பெயின் ரெடியூஸ் ஆகி நீங்கள் ஒரு ஹாப்பி லைஃப் வாழலாம்.